சமீபத்தில் எங்கள் ஸ்ப்ரிங் ட்ரிப்புக்கு நாங்கள் வாஷிங்டன் டிசி போயிருந்தோம். அப்போ நாங்கள் போன அற்புதமான ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். SBA டெம்பிள், அதாவது ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் டெம்பிள். இந்த தெருவுக்கு பேரே அயோத்தியா வேன் தான் வச்சிருந்தாங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேரிலாண்ட் ஸ்டேட்ல ஐம்ஸ்வில்ங்கிற இடத்துல தான் இருக்கு. பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்தது. வண்டி அங்கே நிறுத்திட்டு நாங்கள் வந்தாச்சு. வாசல்லே காலனி விடுறதுக்கான இடம் இருந்தது. உள்ள போன உடனே மூலவர் ஆஞ்சநேயர் தெய்வீகமான ஒரு உணர்வு. பார்த்த உடனே உடம்பெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப் என்னால் உணர முடிஞ்சது. எங்க ஊருக்கு பக்கத்திலே அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடிக்கடி நாங்கள் போயிட்டு வருவோம். ஆஞ்சநேயர் பார்த்தோன்னா பழைய ஞாபகங்கள் வந்தது. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் லக்ஷ்மணனுக்காக சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வந்த அந்த காட்சியை விவரிக்கும் விதமாக சஞ்சீவ மலையை வச்சிருந்தாங்க. அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சஞ்சீவ மலையில் உள்ள மூலிகையை எடுத்துட்டு வரும்போது சூரிய பகவான் உதிச்சிடக்கூடாதுன்னு சூரிய பகவானை தான் கையில் வச்சுட்டு சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வருவார் ஆஞ்சநேயர் அவர்கள். ஒரு பக்கம் விஷ்ணு பரிவாரங்கள்னு சொல்லிட்டு எல்லா வைஷ்ணவ கடவுள்களும் அங்கே பார்க்க முடிஞ்சது. இது வரைக்கும் நான் அமெரிக்காவில் இந்த ஒரு கடவுளுக்கான சன்னதி நான் பார்த்ததே இல்லை. அது ராகவேந்திர சுவாமிகள் அவர்களுக்கான ஒரு சன்னதியை இங்க வடிவமைச்சிருக்காங்க. முக்கியமா இந்த கோயிலோட கட்டடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு தென்னிந்திய கட்டடக்கலை இருந்ததுனால இன்னும் நம்ம ஊர்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருந்தது. இந்த கோயிலுக்கு நிறைய ஊர்ல இருந்து ஒரு ஒன் டே ட்ரிப் வரலாம். ஒரு எடுத்துக்காட்டு பிட்ஸ்பர்க்ல இருந்து வெறும் 3 மணி நேரம் தான் ஆகும். ஈவன் எடிசன்ல இருந்தே 3 மணி நேரம் தான் ஆகுது. பிலில இருந்து பார்க்கும்போது 2 மணி நேரம் தான் ஆகுது. அலெக்சாண்ட்ரியா வெர்ஜீனியால இருந்து பார்க்கும்போது 1 மணி நேரம். கெய்தஸ்பர்க்ல இருந்து வெறும் 1/2 மணி நேரம். இப்படி நிறைய ஊர்ல நீங்க ஒன் டே ட்ரிப் வரதுக்கான ஏதுவா இருக்கு. இந்த கோயில் பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஊர் கட்டடக்கலை ஒட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ் 2 கட்ட போறாங்க. 36 அடியில ஆஞ்சநேயருக்கான விக்கிரகம் நிறுவ போறாங்க. அதுதான் டாலஸ்ட் இந்த USA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஞ்சநேயருக்கு அந்த பக்கம் நம்ம விஷ்ணு பரிவாரங்கள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே போல இந்த பக்கம் சிவ பரிவாரங்கள் வச்சிருக்காங்க. மிக முக்கியமா நம் தமிழ் கடவுள் முருகன் கையில வேலும் சேவர் கொடியும் கொடுத்து வச்சிருந்தாங்க. இருபுறமும் வள்ளி தெய்வானையோட அழகா காட்சி அளிச்சிருந்தாங்க. இன்னும் அனைத்து கடவுளின் உருவங்களும் நீங்க பார்க்க முடியும். பொதுவாகவே அமெரிக்கால கோயில் உள்ள சைவம் வைஷ்ணவன் எல்லா கடவுளையும் நம்ம ஒன்றாக பார்க்க முடியும். நவகிரக சிலையை அழகா வடிவமைச்சு அழகா அதுக்கு மாலை போட்டு வச்சிருந்தாங்க. நாங்க வெள்ளிக்கிழமை என்பதனால அவ்வளவு கூட்டம் இல்லையா, சனி ஞாயிறுல பயங்கரமா கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் இந்த கோயிலை சுத்தி பார்க்க நிறைய விஷயம் இருக்கு. கோயிலுக்கு வெளியே மிகப்பெரிய ஏக்கர்ல மாட்டு பண்ணை வச்சிருக்காங்க. இன்னொரு சாய்பாபா கோயில் இருக்கு. அதெல்லாம் அடுத்த வீடியோல பார்ப்போம். அதனால நீங்க பிளான் பண்றவங்க வீக்கெண்ட் பிளான் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா பார்த்துட்டு போக முடியும். பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் ஒரு தனித்தனி சிலையும் வச்சிருந்தாங்க. இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல்னு பார்க்கும்போது கேஃபிடேரியா வீக்கெண்ட்ல ஜே நீங்க கூட்டம் இருக்குமா. இவங்க மாட்டு பண்ணையில இருந்து வர பால்ல செஞ்சு கொடுக்கறதுனால இங்க கொடுக்குற ஸ்வீட்ஸ் மற்றும் குளிர்பானங்கள் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றும் எல்லா நாளுமே நீங்க வரும்போது இங்க பிரசாதம் இருக்கும். இந்த கோயில நாங்க நார்த் அமெரிக்கா முருகன் டெம்பிள் போகும்போது தான் ஒரு நண்பர் பார்த்துட்டு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்க போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நன்றி. கோயிலுக்கு வெளில பார்க்கும்போது தெரிஞ்சது கண்ணுக்கெட்டின தூரம் வரைக்கும் அவங்களோட பண்ணை இருக்கு. இன்னும் மயில்லாம் நாங்க பார்த்தோம். இன்னொரு கோயில் இருக்கு. அது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.